தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மகளிருடைய பொருளாதார தன்னிறைவுக்கு என்றும் நம்முடைய திராவிட மாடல் அரசு துணை இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்ற 2023ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல செப்டம்பர் 15ஆம் தேதி துவக்கி வச்சாங்க. மகளிருடைய பொருளாதார விடுதலைக்கு துணை நிற்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,14,00,000 மகளிருக்கு இந்த உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த 26 மாதங்களாக 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் துவங்கி இந்த ஆண்டு இன்னைக்கு 16ஆம் தேதி ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டு மகளிருக்கு இதுவரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிருக்கும், அதாவது 1,14,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் சுமார் 26,000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இதுவரை கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே அவைகளை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த திட்டத்தில் கூடுதல் மகளிர் பயனடைய வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் சில கண்டிஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணாங்க. சில விதிகளை தளர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அரசு மானியத்தில் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள், ஓஏபி பெறுகின்ற குடும்பங்கள் ஆகியவற்றில் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிருக்கும் உரிமை தொகை சேர்த்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அவையிலே அறிவித்தார்கள். இந்த சூழலில் நம்முடைய அரசு மக்களை தேடி அரசு சேவைகள் எல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை 19/6/2025 அன்று துவங்கி வைத்தார்கள். கிராமப்புறங்களில் இந்த முகாம் மூலமாக 15 துறைகளின் வாயிலாக 45 சேவைகளும், நகர்ப்புறங்களில் 13 துறைகளின் சார்பாக 43 சேவைகளும் அரசு நம்முடைய மக்களுக்கு கொடுத்து வருகின்றது. இந்த முகாம்கள் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மனுக்கள் ஏற்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நவம்பர் 15ஆம் தேதி வரை 10,000 முகாம்கள் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்தது. நேற்றைய தினம் 15/10/2025 வரை இதுவரைக்கும் 9,055 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் மத்தியில் இந்த முகாம்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த உரிமை தொகை வேண்டி 28 லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பங்களை அளித்திருக்கிறாங்க. 28 லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நவம்பர் 14ஆம் தேதி இந்த ஆண்டு முடிவரை இருக்கின்றது. இதற்கிடையே புதிய உரிமை தொகையை கோரி பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வருவாய்த்துறை மூலமாக ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறிக்கொள்கின்றேன். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இந்த மாவட்டத்தின் மூலமாக இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டு மகளிருடைய பொருளாதார தன்னிறைவுக்கு என்றும் நம்முடைய திராவிட மாடல் அரசு துணை இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.